ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் இந்த ஒரு காய் தாங்க. இந்த காய் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த காயில் நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த காய் என்னன்னு சொல்லிடுறேங்க. இதுதான் தக்காளி காய், நாட்டு தக்காளியில் வர காய்ங்க. இதை பழமாக ஆகிறதுக்கு முன்னாடியே காயாகவே பறிச்சிடுவாங்க. இது அந்தளவுக்கு பழம் ஆகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புளிப்பும் செமையாக இருக்குங்க. வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். சிட்டிலலாம் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இது கிடைக்கும். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ கீரை விற்கிற பாட்டிக்கிட்ட சொல்லி வச்சோன்னா அவங்க தாராளமாக எடுத்துகிட்டு வராங்க. நான் இதை அப்படி தான் வாங்கினேன். வெளியில் போகும்போது கீரை விற்கிறவங்க விற்றுன்னு இருந்தாங்க. அப்படி 20 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். இப்போ அது செய்கிறதுக்காக குக்கரில் சிறுபருப்பு சேர்த்துருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். குக்கர் விசில் போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நான் கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேங்க. நான் நீட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு தக்காளி காய் மட்டும் இருந்தால் போதும். டிஃபனுக்கும் சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கிரேவி மாதிரியும் செய்யலாம், இல்லை குழம்பு மாதிரியும் செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷமே அதிகம்தான். இதிலேயே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்க பார்த்திங்கன்னா தக்காளி காயிலிருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் இந்த காய் வச்சு சமைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் இதை சமைச்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த காயை பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க, செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு காயின்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். அப்படியே ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி காய் நல்லாவே வெந்திருக்குங்க. கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்சிலெலாம் போட்டு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. கரண்டியில் மசிக்க தெரியாதவங்க ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கலாங்க. அதாவது உருளைக்கிழங்கு ஸ்மாஷர் வச்சுருக்கோம், அதையே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இப்படி அழுத்தி விடுங்க. அந்த சூட்லேயே அழுத்தி விட்டுருங்க, நல்லாவே மசிஞ்சு வந்துடும். அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய குழந்தைங்க தக்காளி காயினாலே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சத்து நிறைந்த காய் நிறைய சேர்த்துக்கணுங்க. தினமும் ஏதாவது ஒரு காய் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்மாஷர் வச்சு நல்லாவே மசிச்சாச்சுங்க. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் மறுபடியும் சொல்லிடுறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தேன். அரைச்ச விழுதை சேர்த்த பிறகு வேக வச்சுருந்த சிறுபருப்பையும் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு நல்லா குழைவாக எல்லாம் வேக வைக்கக்கூடாதுங்க. குக்கரில் சேர்த்து 2 விசில் விடும்போது ரொம்ப வேகாத மாதிரி இருக்கும், ஆனால் குழையாத மாதிரி வந்துருங்க. அப்படி தான் இருக்கணும். ஒரு சில பருப்பு 1-2 அங்கே தெரிஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேங்க. பருப்பு ரொம்ப குழைய வச்சிட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும், ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கும். அப்படி நமக்கு வேணாம். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்குங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. நான் இதை கெட்டியாக எடுக்க போகிறேன், ஏன்னா சைடிஷ்ஷாக தாங்க வச்சுக்க போகிறேன். அதனால கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரசம், காரக்குழம்பு, தயிருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை கூட இதை தொட்டு சாப்பிட்லாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. வெறும் சாதத்தில் கூட இதை போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணால் கூட அதுக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தாங்க. 1 ஸ்பூன் இருந்தால் போதுங்க, சூப்பராக வச்சு சாப்பிட்டுடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். நீங்கள் இதை குழம்பு மாதிரி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
பண்ணிக்கலாம். குழம்பு மாதிரி செய்கிறீங்கன்னா இதை வந்து அப்படியே குழம்பு மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான தக்காளி காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கூட பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் சாதத்துக்கும் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்ற வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது டெலீட் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க நான் சொல்லுவேன். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த காய் கிடச்சா விட்டுறாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.